சரபங்கா நதியில் மிதந்த இளம்பெண்ணின் சடலம். அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்கள். விசாரணையில் வெளிவந்த பகீர் உண்மைகள். நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியில் பாயக்கூடிய சரபங்கா நதியில ஒரு இளம்பெண்ணுடைய சடலம் மிதந்து கொண்டிருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனே இந்த சம்பவம் தொடர்பா தாரமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. தகவலின் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதி மக்களின் உதவியோட ஆற்றில் இறங்கி அந்த இளம்பெண்ணுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் இறந்த அந்த பெண் யார் அப்படின்னு விசாரணையை தொடங்குறாங்க. அப்போதான் இறந்த அந்த பெண் கம்பளிக்காரனூர் பகுதியை சேர்ந்த நெசவாளி சோலையப்பனுடைய மகள் கோகுலப்பிரியா அப்படின்றது தெரிய வருது. கோகுலப்பிரியா பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வீட்டுல இருந்திருக்காங்க. அவ்வப்போது அருகில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாட்டி ஊருக்கு சென்று வந்த நிலையில இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய பாட்டி ஊர்ல கார்த்திக் அப்படின்றவருடைய அவருக்கு நெருங்கிய பழக்கம் ஏற்படுது. கார்த்திக் மற்றும் கோகுலப்பிரியாவினுடைய பழக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட கோகுலப்பிரியாவினுடைய பெற்றோர்கள் கார்த்திக் உனக்கு அண்ணன் முறை வேணும், அதனால அவங்க கூட பழகிறத நிறுத்திடு அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. இதனால மனமுடைந்து போன கோகுலப்பிரியா 2 நாளா வீட்டுல சோகமான நிலையில இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து தன்னுடைய காதலுக்கு பெற்றோர் சம்மதம் தெரிவிக்காததுனால மனமுடைந்த கோகுலப்பிரியா சரபங்கா நதியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டது தெரிய வருது. முறை தவறிய காதல் வேண்டாம் அப்படின்னு பெற்றோர்கள் எச்சரித்ததுனால மனமுடைந்த இளம் பெண் சரபங்கா நதியில குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்ட இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.